பிராந்திய வல்லரசாக ஈரான் மாறி போய்விட்டது. அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரும் சிக்கல். பிராந்திய வல்லரசாக ஈரான் மாறி போய்விட்டதன் காரணம் அவர்களை இவர்கள் நினைத்த மாதிரி திட்டமிட்டு அழிக்க முடியாத. அவனெல்லாம் சொல்லணும் சமாதானத்துக்கு வாண்டு. நீ எதுக்கு சமாதானத்தை பத்தி மார்க்கோ ரூபியோ பேசணும், டொனால்ட் ட்ரம்ப் பேசணும்? ஏன் சமாதானத்துக்காக புட்டினிட்ட நீ பேசணும்? இப்ப அமெரிக்கா இந்த போரை நிறுத்துவதற்கு, தங்கள் தோல்வியை மறைப்பதற்கு ரஷ்யாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதை பாருங்க, இந்த போரை நீ நிறுத்தி, யாரு? அமெரிக்கா. உன் மீது போட்ட தடைகளை எல்லாம் நான் நீக்கிறேன். ரஷ்யாவுடைய தடைகளை நீக்குவதற்கு இந்த நேரத்திலே நீக்கணும். உலகத்தில் இருக்கிறவன் எல்லாம் ஃபூலிஷு, அமெரிக்கா காரணம் டொனால்ட் ட்ரம்ப் தான் அறிவாளி என்பதை போன்று இனி அடிப்பதற்கு ஒன்றுமில்லை. யார் சொல்கிறா? அமெரிக்கா. கீழே விழுந்து மீசையில் மண் விட்டாத கதையா? ட்ரம்ப் அவ்வளவு பொய்யை சொல்றத அமெரிக்கா தொலைக்காட்சிகள் சொல்லுதுன்னா, ஜெரால்டு ஆர்ஃபோர்டு எங்க? யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் எங்க? யுஎஸ்எஸ் கானி எங்க? யுஎஸ்எஸ் ஹரி ட்ரூமன் எங்க? ஆப்ரஹாம் லிங்கன் வந்துவிட்டால் அனைத்தும் காலி. ஆப்ரஹாம் லிங்கன் இந்த மண்ணிலிருந்து 1500 கிலோமீட்டருக்கு அங்கல போய் நிறுத்திருக்கான். அப்ப ஆப்ரஹாம் லிங்கன் தாக்கப்பட்டிருக்கா இல்லையா? அமெரிக்கா இப்பொழுது கூவி நிற்பதற்கு காரணம் இரண்டே இருக்குதான். இந்த போர் முடிகின்ற போது அமெரிக்கா மத்திய தரைக்கடலிலிருந்து முழுமையாக குறைக்கிறது. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் நாசர். நான் ஈரானுக்கு ஆதரவாக தான் இருப்பேன்னு சொல்லி புட்டின் சொல்றாரு. ரஷ்யா வெளிப்படையாக புதிய சுப்ரீம் கோர்ட் லீடரை ஆதரிக்கிறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. வடகொரியாவும் ஆதரிக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் சவுதி, யுஏஇ இவங்களாம் இறங்கி வந்துருக்கும். இது கூடி சீக்கிரம் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை நோக்கி போவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அது சமாதான பேச்சுக்கு வருதா இல்லையான்னு நான் சொல்றதை விட, நீங்க சொல்றதை விட அமெரிக்கா சிஎன்னுடைய செய்தியை நான் இப்போ உங்களுக்கு தரேன். சிஎன்னுடைய செய்தியில என்ன சொல்லியிருக்குன்னா, அது ஒரு பிரத்யோக வீடியோ ஒரு வாதத்தை பொய்யாக்கி இருக்கிறது நேற்று. அதற்கு முன்னாடி இந்த சமாதான பேச்சை தான் வரப்போவதாக டொனால்ட் ட்ரம்ப் பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனி அடிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை. உலகத்தில் பல பொய்யை நான் பார்த்துருக்கேன், ஆனால் ட்ரம்ப் மாதிரி ஒரு பொய் சொல்றதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பொய் சொல்றாரு. சிஎன்என் சொல்லல அந்த செய்தியை. ட்ரம்ப் அவ்வளவு பொய்யை சொல்றத அமெரிக்கா தொலைக்காட்சிகளும் சொல்லாதல்ல. எப்படி இருந்தாலும் தலைவர் பொய் சொல்றான்னு சொல்லுது. ஆமா. ஏன்னா உலக செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, காலையில 10 மணிக்கு ஒரு செய்தி பேசுறாரு, 10:15 அதை செய்தியை மாத்தி பேசுறாரு. அதுக்கு காரணம் அவருடைய வயசு ஒரு காரணமா இருக்கும். அவருக்கு 78 வயசு ஆயிட்டு. ஏன்னா பொய்னா பொய், அவ்வளவு பொய். சுய புத்தியோடு, சுய மூளையோடு ஒரு தெரிஞ்சுதான் அவர் பேசுறாரா என்று தெரியவில்லை. அமெரிக்கா என்ன சொல்கிறது? அமெரிக்கா இப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வருகிறது. எதுக்கு இறங்கி வருகிறது? மார்க்கோ ரூபியோடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஏனென்றால் பயங்கரவாதிகள் உலகத்தை கைப்பற்றக்கூடிய கொடூர நிலை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுல வேற முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, பல அமெரிக்க வீரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஈரான்ல. அந்த செய்தி எப்படி எனக்கு உறுதியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து, விசாகப்பட்டினத்திலிருந்து எந்த ஆயுதங்களையும் எடுத்து செல்லாத, இந்தியாவின் அழைப்பு பெற விருந்தினராக பயிற்சிக்கு திரும்பிச்சுல்ல, அதுல எத்தனை பேரை சாகடிச்சாங்க? 90 பேர், 100 பேரை காலி பண்ணிட்டாங்க. அதுல மீதி உள்ளவர்களை காப்பாற்றியது யார்? ஸ்ரீலங்கா ஆர்மி. ஸ்ரீலங்கா அங்கிருந்து அவர்களை காப்பாற்றி கொண்டு, இறந்தது 90 பேரா 80 பேரா அது தெரியாது. அதுல இருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய காலி மருத்துவமனையில அவர்கள் சத்திர சிகிச்சைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆன்கோயிங் சிகிச்சை போய்கொண்டிருக்கிற போது அமெரிக்கா இலங்கைக்கு ஒரு சுற்றறிக்கையை நேற்று முன்தினம் விட்டிருக்கிறது. என்னவென்றால், உங்கள் நாட்டில் காலியில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஈரானியர்களை நீங்கள் அனுப்ப வேண்டாம். அப்படி என்றால் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிறார்களே ஏன் என்ற கேள்வியை லண்டனில் இருந்து நண்பர் கூறுகிறார். இதில் எந்த விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. திருப்பி பிடித்திருக்கலாம், பிடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை ஈரான் சார்பாக சொல்கிறார்கள். ஈரானுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஒருத்தர் பேசுகிற போது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அலி லாரிஜானி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வீடியோவே வெளியே வந்து, ஆமா, அவர்கள் கத்துறாங்க. இப்ப அமெரிக்கா என்ன நினைக்கிறது? இப்ப அமெரிக்கா கேவலப்பட்டு போனதுனால அமெரிக்காவுடைய கப்பல் எங்க சார் இருக்கு? ஒரு சாதாரணமா நான் கேட்கிறேன், அமெரிக்காவுடைய கப்பல் எங்க? 25,000 பேர் இருந்தா 1,15,000 கோடி. ஜெரால்டு ஆர்ஃபோர்டு எங்க?
யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் எங்க, யுஎஸ்எஸ் கானி எங்க, யுஎஸ்எஸ் ஹரி ட்ரூமன் எங்க, எல்லாவற்றையும் விட்டுருங்க. ஆப்ரஹாம் லிங்கன் வந்து விட்டால் அனைத்தும் காலி. ஆப்ரஹாம் லிங்கன் இந்த மண்ணிலிருந்து 1500 கிலோமீட்டருக்கு அங்கெல்லாம் போய் கொண்டு நிறுத்திருக்கான். அப்ப ஆப்ரஹாம் லிங்கன் தாக்கப்பட்டிருக்கா இல்லையா? நம்ம ஒரு சைடு தான் பேசுறோம். ஈரான்ல அழிவு பயங்கரமா இருக்கு, அதை யாரும் மாற்ற முடியாது. ஈரானுடைய மக்கள் பகுதியில குண்டு போட்டிருக்காங்க, 3000 நிலைகள்ல குண்டு வெடிச்சிருக்காங்க. அது சாதாரணமான குண்டு இல்லை, எத்தனையோ டன் கணக்கான குண்டுகளை போட்டிருக்கிறாங்க. அதை எப்படி அந்த மண் தாங்குதுங்கிறது நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம 1.5 மில்லியன் பேரல்கள் குரூட் ஆயில்களை போட்டு அமிலமலை பொழிவதற்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். இப்படி பயங்கரமான தாக்குதல் நடத்திய பிறகும் ஈரானை அழிக்க வேண்டியதானே? ஏன் உன்னுடைய 1500 கிலோமீட்டர் கப்பலை கொண்டு மறுபடியும் அந்த எல்லையை விட்டு நீங்க நகர்த்தணும்? ஏன் நகட்டணும்? இதுல மற்றொரு பொய் என்னவென்றால், இஸ்ரேலையும் இவர்களால் காப்பாற்ற முடியவில்லை, சவுதி அரேபியாவையும் காப்பாற்ற முடியவில்லை, அல் உதீது தளத்தையும் காப்பாற்றவில்லை. ஏனென்று சொன்னால் அமெரிக்கர்கள் அல் உதீது தளத்தில் யாருமே இல்லை. இல்லை, அதான் சார். இப்போ நாங்கள் எதிர்பார்த்த இலக்குகளை எட்டிவிட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பின்வாங்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 3 நாட்கள்ல ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வரும்னு சொல்றாரு. அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கா? இது நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. நான் சொல்ல வந்தா நீங்க சொல்லிட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? எந்த இலக்கை நீங்க முடிச்சிருக்கீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்கள்ட்ட இருக்கிற பலம் எல்லாம் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளும் ஹைப்பர்சோனிக் தான். உங்கள்கிட்ட இருக்கிற பலமோ ஈரானை விட பன்மடங்கு பலம். மிகப்பெரிய கப்பல் படை, மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக்கர் விமானங்கள், கொஞ்ச நெஞ்சம் இல்லை. ரெப்டார், ஹார்னர்ஸ், ஸ்டெல்த்து, அதை தாண்டி B-2 பாம்பர்ஸ், பங்கர் பஸ்டர்ஸ். உங்கள்கிட்ட இருக்கிற ஏவுகணை, உங்கள்கிட்ட இருக்கிற அதே மாதிரி ஹொரம்ஷாக், இந்த மாதிரி பயங்கரமான ஏவுகணைகள், ஜெரிக்கோ ஏவுகணைகள். ஜெரிக்கோ யார்கிட்ட இருக்கு? ஜெரிக்கோ ஏவுகணைகள் 1967 டெவலப் பண்றாங்க. யாரு? இஸ்ரேல். இவ்வளவு நீங்க வச்சிருக்கீங்க, கப்பல் படைகளை வச்சிருக்கீங்க, ரெடார் சிஸ்டத்தை வச்சிருக்கீங்க. இவ்வளோதையும் வச்சு கொண்டும் அந்த நாட்டை நீங்கள் ஜெயிக்க முடியவில்லை என்பதைத்தான் அவனெல்லாம் சொல்லணும். சமாதானத்துக்கு வாண்டு நீ எதுக்கு சமாதானத்தை பத்தி மார்க்கோ ரூபியோ பேசணும், டொனால்ட் ட்ரம்ப் பேசணும்? ஏன் சமாதானத்துக்காக புட்டினிட்ட நீ பேசணும்? கையை ஜெயிச்சவன் என்ன செய்வான்? ஒரு சாதாரண ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெற்றியாளன் எங்கேயும் இறங்க மாட்டான். நீ என்கிட்ட வாமா, ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குன்னு வைங்களேன், அவனுடைய பொருளுக்கு டிமாண்ட் இருக்கும்போது அவன் தெருல வச்சு கூற வேண்டிய தேவையில்லை. ஒரு பொருள் இருக்கு சார், அந்த பொருளுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கும்போது அவன் தெருவீதியில் நின்று கூவி விற்பானா? அமெரிக்கா இப்பொழுது கூவி நிற்பதற்கு காரணம் 2 தான். இந்த போர் முடிகின்ற போது அமெரிக்கா மத்திய தரைக்கடலிலிருந்து முழுமையாக துறை தெரியப்படும். இன்றைக்கு காலையில என்னிடத்துல பேசக்கூடிய ஒரு வீடியோ காணொலியில ஒரு நண்பர் சொன்னார், இன்று காலை அங்கிருந்து தான் வருகிறேன், ஆனால் யானை வாயில் போட்ட சோளப்புரி என்று சொல்வதை மாதிரி, யானை வாயில போட்ட மாதிரி மத்திய தரைக்கடல்ல ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. இந்த போருக்கு பின்பு சவுதி அரேபியாவும் UAEயும் கத்தரும் தனது முதலீடுகளை முழுமையாக பெறப்போகிறார்கள். அந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கிறது என்று சொன்னாலும் அமெரிக்காவின் முதலீடுகளை எடுக்க முடியாது, அவர்கள் அவ்வளவு கடன்ல இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றார். ஆனால் முதலீடுகள் என்பது உடனடியாக 400 லட்சம் கோடியும் அவர்கள் தள்ள மாட்டாங்க. அவர்கள் சில கோடிகளை கொடுத்திருப்பார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. அதனால கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டுக்கு வேண்டால் கதையை முடிக்கலாம். இனி மத்திய தரைக்கடல் ஒரு புதிய சூழ்நிலைகளை நோக்கி நகரும். ஒரு விஷயத்த நீங்க கவனிங்க, நான் சொல்லக்கூடிய கவர்லாம் இன்டர்நேஷனல் விஷயம். சரி, இவ்வளவு தாக்குதல் நடத்திருக்குல்ல ஈரான், எங்கெல்லாம் தாக்கியிருக்காங்க? அல் உதீது தாண்டி இருக்கிறாங்க, அப்புறம் பஹ்ரைன் தாக்கியிருக்காங்க, அப்புறம் ஓமனு, சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், எல்லா நாட்டையும் தாக்கியிருக்காங்க. அமெரிக்கா விட்டுருங்க, இஸ்ரேல் விட்டுருங்க. இப்ப என்ன கேள்வினா, யாராவது ஈரானை திருப்பி தாக்கினார்களா? இல்ல. யாராவது ஒரு பொய்கள் அடிச்சு விட்டாங்க. யாரு? யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் முதலாக தாக்குதல். அவன் சொல்லிட்டான், நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன், நான் தாக்கவே இல்லை, எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு அவங்க பயந்துட்டாங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பிராந்திய வல்லரசாக ஈரான் மாறி போய்விட்டது. அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரும் சிக்கல். பிராந்திய வல்லரசாக ஈரான் மாறி போய்விட்டதன் காரணம், அவர்களை இவர்கள் நினைத்த மாதிரி திட்டமிட்டு அழிக்க முடியாத காரணத்தால் தான் இன்றைக்கு அவர்கள் பிராந்திய வல்லரசாக மாறி போனார்கள். சரி, இப்போ பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொன்னது யாரு? அமெரிக்கா. சொல்லிக் கொண்டிருக்கிறது யார்? அமெரிக்க பிரசிடென்ட். மற்றொரு யார்? மார்க்கோ ரூபியோ. ஆனால் இதற்கு பலமானவன் பேச்சுவார்த்தைக்கு வா என்று சொல்ல மாட்டான், பலவீனமானவன் தான் பேச்சுவார்த்தைக்கு வா என்று சொல்வான். ஆனால் பலமானவனாக தாங்கள் இல்லை என்பதை மறைப்பதற்கு உலகத்தில் இருக்கிறவன் எல்லாம் ஃபூலிஷு, அமெரிக்கா காரணம் டொனால்ட் ட்ரம்ப் தான் அறிவாளி என்பதை போன்று அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இனி அடிப்பதற்கு ஒன்றுமில்லை. யார் சொல்கிறா? அமெரிக்கா. கீழே விழுந்து மீசையில் மண் விட்டாத கதையாக. அப்படியா? அடிப்பதற்கு ஒன்றுமில்லை. நாங்கள் ஏவுகணைகள் நிலைகளையே தாக்கிவிட்டோம், ஏவுகணைகளுடைய உற்பத்தியை தாக்கிவிட்டோம்.
அங்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் டெமோஹாக் போன்ற எங்களுடைய இதுகளை தாக்கிவிட்டோம், இனி தாக்குவதற்கு ஒன்றுமில்லை என்று பயங்கர பொய்களை, உலகத்திலே யாரும் சொல்லாத பொய்யை அமெரிக்கா சிக்கு போய்விட்டது. இன்னொரு கேவலத்தை அமெரிக்கா எவ்வளவு பொய்யனுக்கு உதாரணம் இல்ல, இது சொல்வது கூடவே விட்டது போதுன்னு சொல்லிட்டு தப்புறதுக்கான முயற்சி தான், பின்வாங்கிறதுக்கான முயற்சியா? அதுல எந்த சந்தேகம் இருக்கு? ஏனால் அமெரிக்கா பொருளாதாரம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. கடன் வாங்கி நம்ம ஊர்ல பலர் வந்து கல்யாணம் முடிப்பாங்க. கடன் வாங்கி வாழைக்குலை கட்டுறதுல இருந்து பந்தல் போடுறதுல இருந்து 17 வகை உணவு, 27 வகை உணவு, பங்களாவை கட்டி வச்சிருப்பான். கடைசியில முடிஞ்சு போனா நண்பனே முட்டி விடாதே தொட்டு விடாதே, அத்தனையும் வங்கியில கடன் இருக்குன்னு சில ஆட்டோல போட்டிருப்பான். நீங்க பாத்திருக்கீங்களா? கவனமாக ஓட்டு, என்னை நீ முகந்து விட்டால் அனைத்தும் கடன். அதான் அமெரிக்கா. இப்போ உதாரணத்துக்கு CNN நேற்று ஒரு செய்தி வெளியிட்டு இருக்குன்னு சொன்னேன். அந்த பிரத்யோக வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அமெரிக்கா என்ன சொல்லிச்சு, எவ்வளவு பொய்ங்கிறதுக்கு இது உலகத்துக்கு தெரியணும். நம்ம ரிஃப்ளெக்ட் மூலம் நாங்கள் டொமோஹாக், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வலிமையான ஒரு ஆயுதம் மிசைல் டொமோஹாக். அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடியது ஜெரிகோ. இவர்கள்ட்ட இருக்கிறது ஏராளமானது இருக்கு. யார்கிட்ட? ஈரான்ல இருக்கிறது. ஈரான்ல 1-2 கிடையாது. அதை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன். அமெரிக்கா நாங்கள் அடிக்கவில்லை. அப்படின்னா யார் அடிச்சது? ஈரான் தான் அடிச்சது. டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, ஈரான் இடத்துல டெலிகாம்ஸ் கம்யூனிகேஷன் இல்லை, ஈரான் இடத்தில் எந்த சிஸ்டமும் இல்லை, அதனால எங்களை நோக்கியோ இஸ்ரேலை நோக்கிய வீசிய அந்த ஏவுகணை குறித்தவரை பள்ளி குழந்தைகள் 163 சாகடித்து விட்டார். உடனே CNN காணொலியில பார்த்து ஈரான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன சொல்றாங்க, அந்த ஏவுகணை எடுத்து பார்த்தா அதெல்லாம் ஒரு கொடூரமான சம்பவம் சார். 163 பிஞ்சு குழந்தைகள். உலகமே இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக. இன்னைக்கு காலையில கூட ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்றாரு, இதெல்லாம் என்ன சார் பச்சிலம் குழந்தைகளை, அமெரிக்காவே அழுகிறது, எல்லாரும் குழந்தைகளை போய் பச்சை பிள்ளைகளை. கடைசியில பாத்தீங்கன்னா அமெரிக்கா வீசிய டொமோஹாக், அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய ஏவுகணை எப்படி இங்க வந்து விழுந்துச்சுன்னு கேட்டது யாரு? CNN செய்தியில் என்ன சொல்லுது, அமெரிக்க கடற்படை மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த இராணுவத்தால் இப்போது அங்கேயே விழுந்திருக்கிறது. உடனே CNN செய்தியை கேட்டு பில் கிளின்டன் அவர் டொனால்ட் ட்ரம்ப்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் எப்படி பொய் சொல்றாரு பாருங்க. சார் உங்க நாட்டில் உள்ள ஏவுகணை தான் சார் விழுந்திருக்கு. என்ன சொல்றது? அப்படி யோசிச்சுட்டு சொல்றாரு, டொமோஹாக் படம் காட்டிட்டாங்களே, என்ன பாருங்க படத்தை காட்டுறாங்களே. ஆமா, அது வேற ஒன்றும் இல்லை, நாங்க பல நாடுகளுக்கு கொடுத்துருக்கோம், அது வந்து ஈரான் கையில போய் சிக்கிக்கிட்டு ஈரான் வந்து அதை ஏவி தவறுதலாக விழுந்துட்டு. இப்படின்னு பொய் சொல்லுவாங்களா? இப்படி யாராவது பொய் சொல்லுவாங்களா? நான் சொல்லலை, இன்டர்நேஷனல் மீடியாக்கள் காரி துப்புது சார். இப்போ என்னன்னா, இப்பொழுது கிடைத்த விஷயம், தெரிந்தோ தெரியாமலோ பிராந்திய வல்லரசாக ஈரானை அமெரிக்கா மாற்றிவிட்டது. சரி சார். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் இந்த ஹர்மூஸ் மூடப்பட்டதுலேருந்து ஒரு பெரிய அளவிலான கொந்தளிப்பை வளைகுடா மற்றும் இந்தியா போன்ற எல்லா நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்குது. மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்க நிலையில் ஹர்மூஸை மூணா 20 மடங்கு நாங்கள் வந்து தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்குது. இது எதை காட்டுது சார்? 20 மடங்கு என்ன தாக்குது? இப்போ தாக்கிட்டு தானே இருக்கீங்க. இப்போ 3000த்திற்கும் மேற்பட்ட நிலைகளில பயங்கரமான தாக்குதலை நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள். இதற்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளவு தெரியுமா? 56,000 கோடி ரூபாயை சில நாட்களில் அல்ல, பல நாட்களில் அல்ல, 2 நாட்களில் அமெரிக்கா செலவு பண்ணி. இந்த 56,000 கோடி ரூபாய் என்றால் ஒரு 6 பில்லியனோ 5 பில்லியனோ இவ்வளவு பெரிய தொகையை குண்டு போட்டிருக்கீங்களே, இனி நீங்க என்ன ஹர்மூஸ்ல என்ன தாக்குதல் நடத்துவீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பாரசீக வளைகுடாவில் இருக்கிறதான ஹெர்மூஸ் ஸ்ட்ரைட், அதுல தானே எல்லா கப்பல்களும் வருகிறது, அதன் மூலம் தானே உங்களுடைய நேச நாடுகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து தானே சவுதி அரேபியா அராம்கோவுக்கு பைப் லைன் போகுது. அது மாதிரி அதாவது இயற்கை எரிவாயுகள் வந்து எல்லாமே கத்தருக்கு போகுது, அங்கிருந்தானே UAEக்கு போகுது. அப்ப நீங்க எப்படி தடுப்பீங்க? அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஹெர்மூஸ் எங்க நாட்டுடைய நிலம், அது ஒரு 8 கிலோமீட்டர் ஆழமான இது, ஸ்ட்ரைட் அப் ஹெர்மூஸை நீ எதுவுமே தொட முடியாது. அமெரிக்காவுக்கு என்னவென்றால், இப்பொழுது அந்த கேவலத்தை மறைப்பதற்கு எத்தனை முறை நீங்கள் தாக்குவீர்கள்? எவ்வளவு பொய்! நாங்கள் கப்பல்களை அனைத்து விட்டோம், ஒரு கப்பலை கூட அடிக்கலாம். ஏதாவது இருக்க ஆதாரம்? ஈரானுடைய கப்பல்கள் அனைத்தையும் நாங்கள் அழித்து விட்டோம் என்று அமெரிக்கா சொல்கிறது. ஹர்மூஸ் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தாக்கப்பட்ட மாதிரிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் தாக்கிட்டோன்னு சொல்றாங்களே. அதெல்லாம் அவங்க வெளியிடுறது தானே. பிபிசிலேருந்து, ஏபிசிலேருந்து, CNNலேருந்து, வாஷிங்டன் போஸ்ட்லேருந்து எந்த செய்தி எல்லாமே ஆக்சியோஸ் எல்லாமே அமெரிக்காவுடைய செய்தி தானே. அல் ஜசீரான்னு ஒரு டிவி இருந்துச்சு, அது வந்து அமெரிக்கா பக்கம் தானே இருக்கு, ஏன்னா அது கத்தருடைய டிவி. இப்போ சில மணி நேரங்களுக்கு முன்பு அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர் சொல்றாரு, ஹர்மூஸ் வழியாக கப்பல்களுக்கு அமெரிக்கா படை பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த சில நிமிஷத்துல நீக்கி இருக்கிறாரு.
எண்ணெயோட விலை தொடர்ந்து அப்படியே ஏறி இருக்கிறத பார்க்க முடியுது. இது என்ன நடந்தது சார்? சார் 120 ஆயிட்டு சார். 120 போச்சுனாலே 119. பெரண்ட்ங்கிறது சொல்லி அமெரிக்காவுடைய WTI இந்த ரெண்டுமே விலையேற்றம் பயங்கரமாக போய் கொண்டிருக்கிறது. இந்த கடுமையான விவகாரத்தை பார்ப்பதற்கு இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்ய எண்ணெய் இப்போ கிடைக்கல. ரஷ்யா கொடுக்க ரொம்ப நாளா மறுத்திருக்காங்க, தடை போடுங்க. இப்போ அமெரிக்கா இந்த போரை நிறுத்துவதற்கு, தங்கள் தோல்வியை மறைப்பதற்கு ரஷ்யாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது நேத்தான் வெளியாயிருக்கு. அக்ரிமெண்ட் என்றும் தெரியவில்லை, ஒரு செய்தியை ரஷ்யாவுக்கு பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்னா, இதை பாருங்க, இந்த போரை நீ நிறுத்திரு. யாரு? அமெரிக்கா. ஓன் மீது போட்ட தடைகளை எல்லாம் நான் நீக்கிறேன். கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்களேன். ரஷ்யாவுடைய தடைகளை நீக்குவதற்கு இந்த நேரத்திலே நீக்கணும். ஒரு 50 நாள் கழிச்சு பேசலாம், 5 மாசம் கழிச்சு பேசலாம், அல்லது இந்த போர் நின்ற புறவாது பேசலாம். அதுக்கு முன்னரே இப்படி ஒரு திட்டத்தை அவங்க நடைமுறைப்படுத்தி ரஷ்யாட்ட சொல்லியிருக்கிறாங்க. உன் மேல நான் தடை போட்டிருந்தாலும் ஆயில் விற்க கூடாதுன்னு, அந்த தடையெல்லாம் நீக்கிறேன், எப்படியாவது சமாதானத்தை ஏற்படுத்து. காணாக்குறை என்ன விவகாரம் என்றால், இவர்கள் அதாவது சீனாவுடைய அதை நான் வாசிக்கிறேன், சீனாவுடைய சென்டர் ஸ்டடீஸ் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸ், அதுல ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னா யூடிபன். அவங்க ஒரு பெரிய ஆய்வாளர். அவங்க சீனாவுடைய பீஜிங்ல சென்டர் ஸ்டடீஸ் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல அவங்க தன் கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்கா வசமாக சிக்கி கொண்டது. தமிழாக்கம் அந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்னன்னா, அமெரிக்கா சகதியில் சேற்றில் சிக்கி கொண்டது. அமெரிக்கா நாடு பிடிக்கும் ஆசை, எண்ணெய் வர்த்தம், இதுதான் அவர்களை இந்த சேற்றில் சிக்க வைத்திருக்கிறது என்றும், இந்த போருக்கு அமெரிக்காவுக்கு உதவிடும் இஸ்ரேல் மிக வன்மையான முறையில் எல்லை மீறி பயங்கர ஆயுதங்களோடு திட்டமிட்டு பேரழிவை ஏற்படுத்தியது. ஆங்கில கட்டுரை நான் தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். ஈரான், நாங்கள் போரை நிறுத்தப் போவதில்லை, மாறாக நாங்கள் அந்த போரை பல மாதங்களுக்கு நடத்தப் போவதாக அந்த கட்டுரையில் வருது. அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதிலிருந்து ட்ரம்ப் தப்ப முடியாது. யூடியூபன் தன் கருத்திலே சொல்கிறார், பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் வலையில் சிக்குண்ட மீன் போன்று அவர் சிக்கிக் கொண்டார். யார் சொல்றா? யூடியூபன். அப்படி என்றால் இந்த விவகாரத்தில் அமெரிக்கர்களுக்கே இந்த தாக்குதலுக்கு பலருக்கு இஷ்டம் இல்லை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யாருக்குமே இஷ்டம் இல்லை. ஆனாலும் மாட்டிக்கொண்டார்கள். அந்த கட்டுரையின் அடுத்த ஒரு வரி, அசர்பைசான் என்ன சொல்லிட்டு சொன்னா, ஈரான் எங்களுக்கும் அசர்பைசானுக்கும், ஏன்னா அசர்பைசான் அமெரிக்காவுடைய நட்பு நாடு. இஸ்ரேலுக்கு ஏராளமான எண்ணெய்கள் அசர்பைசான்ல இருந்து தான் வருது. அசர்பைசானுக்கு ஈரான் ஒரு ஹாத்தமுல் அன்பியா அப்படின்னு ஒரு படை இருக்கிறது, ஒரு பயங்கரமான படை. அந்த ஹாத்தமுல் அன்பியா தற்காப்பு தலைகம் அசர்பைசான் நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை செஞ்சாங்க. இங்கே பார், தப்பி தவறி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடம் கொடுத்தான்னு வைங்க, அது ஈரானுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. கொடுத்தால் அசர்பைசான் காலி என்று சொன்னவுடன் அசர்பைசான், இது ஈரானுடைய வல்லமையை சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் 1000 வருஷ பாரம்பரியம் இருக்கு, நீங்களும் முஸ்லிம்கள் நாங்களும் முஸ்லிம்கள் அப்படின்னு கால சரண்டர். சரி, நான் கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னேன், எந்த நாடாவது ஈரானை ஏற்று ஒரே ஒரு சின்ன ஏவுகணை வீசியா சார்? கொஞ்சம் சிந்திக்கேன் சார். F-56 F-35 எல்லாம் போய் முகமது பின் சல்மானுக்கு எழுதி கொடுத்துச்சு. அமெரிக்கா கொடுத்தாங்களா இல்லையா? இங்கே ஏகப்பட்ட ஆயுதங்கள் வாங்கி வச்சிருக்கான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். அதை மாதிரி கத்தர் இருக்கு. யாராவது ஒரு தாக்குதல் நடத்தட்டுமே. யாரை எதிர்த்து? ஈரானை எதிர்த்து தாக்குதல் நடத்தல. ஒன்று. அசர்பைசான் நீங்களும் நானும் 1000 வருஷம் நண்பர்கள், உங்க அப்பா எங்க அப்பாவுடைய காலத்துல. சரி, அடுத்து என்னன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகள். நேட்டோ நாடுகள் என்ன, அமெரிக்கா தங்களுடைய வான் எல்லையை பயன்படுத்தக்கூடாது. இன்ன வரைக்கும் டியூகோ கோர்சியாவை அமெரிக்கா பயன்படுத்தல. மாறி மாறி செய்துவது. கேமர் என்ன சொல்லிட்டாரு? நோ. அதே மாதிரி RAF ஃபேர்ஃபோர்ட் தளம், விமானத்தளம், இதையும் நீ பயன்படுத்தக்கூடாது. டியூகோ கோர்சியா இந்திய பெருங்கடல்ல இருக்கு. B-2 பாம்பர்ஸ் போட்டது அதான், அது இல்லாம போட முடியாதவங்க. அதையும் நீ பயன்படுத்தக்கூடாது. ஏன்? நீ பயன்படுத்தினா 4ல மாட்டிக்குவேன். அவன்கிட்ட 2000 கிலோமீட்டர் அடிக்கக்கூடிய ICBM இருக்கு. அதை வீசினா ஏம்பாடு சிக்கல். நானே பொருளாதார கஷ்டத்துல இருக்கேன். அதுக்கு முன்னாடி யார் சொன்னா? அதுக்கு முன்னாடி ஸ்பெயின் சொல்லிட்டு, நீ பேரே அநியாயன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு முன்னாடி டென்மார்க், எல்லா நாடுகள், சுவிட்சர்லாந்து தான் கடுமையாக பேசியிருக்காங்க. இப்போ பிரான்ஸு நேரடியாக யாரும் வரமாட்டேங்காங்க. எல்லாரும் அப்படியே பட்டும் படாமல் தான் பேசுறாங்கிறத தவிர ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ஈரான் தனது அச்சுறுத்தக்கூடிய நிலை. யாரை வேணாலும் அடிப்பேன். சரிங்க சார், இடத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி.